அதெல்லாம் பூக்கள் பற்றிய அறிவு. இதுக்காக நான் 3 வருஷம் அலைஞ்சிருப்பேன். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூ, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூ, 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, 30 நாளுக்கு ஒரு வாட்டி, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூக்களை பற்றி அறிவு வச்சுருந்துருக்காங்க. எத்தனை கோயில் நந்தவனங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு நந்தவனங்களை இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு உமாசங்கர் மாதிரியான ஆட்கள் தேவைப்படுது. ஆனால் இந்த அறிவு பார்க்குறப்ப தமிழருடைய ஒரு பன்முக அறிவு, புலம்பெயர் மக்களாய் உலகம் முழுக்க போய் ஒரு அறிவு கற்றுக்கிட்ட தமிழர்கள் ஒரு பல்மொழி தேயம். இப்போ தேசியம்ன்றாங்க, தேசியத்துக்கு அடிப்படை சொல் வந்து தேயம். அந்த தேயத்தை வந்து உலகம் முழுக்க போன தமிழர்களுடைய அறிவை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்த மட்டும் இல்லாமல் உலக வளர்ச்சிக்காக, எப்படி திருக்குறள் வந்து ஒரு பொதுமுறையாக இருக்கோ உலக வளர்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சுரைக்காய் 32 33 நாட்டில் சுரைக்காய் என்ற பேர்லேயே இருக்கு. அடுத்து இது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க கல்லாங்குத்தில் கிடைச்ச கிட்டத்தட்ட 3000 பிசியான வால். அடுத்து இது இந்த மறையூர் இருக்கக்கூடிய அந்த டால்மென்ஸும் கொரியாவில் கூடிய டால்மென்ஸ். அதுக்கு இப்போ என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க இந்த கல்லெல்லாம் கிரானைட் ஃபேக்டரிக்கு அழிச்சிட்டதால இப்போ உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய கல்திட்டை வந்து கொரியாவில் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா சுரேஷ் மாதிரி ஆள் இல்லாட்டினா இன்னும் 10 வருஷத்துல கொரியாவில் தான் தமிழ் வந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம இழந்துட்டோம். இங்கே நம்ம நாகரிகம் மரபு பண்பாடு எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே வரோம். இப்போ நம்ம எங்கெங்க விட்டுட்டு வந்தோமோ அவங்க வந்து இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப வேப்பு. இங்கே தான் நான் வினைப்பயன் ஒன்று பார்க்குறேன். 2000 வருஷம் முன்னாடி உலகம் முழுக்க போன அதே இடத்துக்கு தமிழர்கள் வந்து கூலிகளாக போகிறாங்க. 1600லேருந்து 1700 கூலிகளாக போகிற அத்தனை நாடும் இன்னைக்கு கூட சொல்கிறேன், உலகத்தில் தமிழர்கள் வாழக்கூடிய அத்தனை நாட்டிலையும் அவர்கள் தே ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உலக நாட்டுக்கு புதியவர்கள் தமிழர்கள் அல்ல. ஏற்கனவே பழமொழிகளாக போன இடத்துல ஏற்கனவே 2000 வருஷம் முன்னாடி போன அதே இடத்துக்கு தான் அன்னைக்கு கப்பலில் போன இடத்துக்கு இன்னைக்கு பிளேனில் போகிறாங்க. அன்னைக்கு வந்து மிதப்பு தெப்பத்தில் போன முகவையில் போன தமிழர்கள் பின்னாடி கப்பலில் போய் இன்னைக்கு அதே இடத்துல பிளேனில் போகிறாங்க. இதனால இந்த தமிழர்கள் என்பது என்னை பொறுத்தவரை இந்த பயணங்களால் நான் கற்றுக்கிட்டது, தமிழ் என்பது ஒரு மாநில மொழி மட்டுமல்ல, சில நாடுகள் மொழி மட்டுமில்லை. தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மொழியா இருக்கு, சிங்கப்பூரில் ஒரு மொழியா இருக்கு, மலேசியாவில் ஒரு மொழியா இருக்கு, இலங்கையில் ஒரு மொழியா இருக்கு மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை 192 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு உலக மொழி. இந்த மொழியை நம்ம மட்டும்தான் பேசணுன்ற காலம் போய் ஒரு சீனனும் கொரியனும் ஜப்பான்காரனும் ஒரு தாய்லாந்துக்காரங்களும் ஒரு பிரான்ஸ்காரங்களும் பேசக்கூடிய மொழியா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அதிக மக்கள் வந்து போகக்கூடிய ஆரோவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் தான். எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஆரோவில் தான் பாண்டிச்சேரி நினைச்சிருப்பாங்க. அந்த ஆரோவில் இருக்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம். அதே மாதிரி விஐடிக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 120 நாடுகள் சார்ந்தவங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே திருப்பூரில் எத்தனை நாடு சார்ந்தவங்க, நைஜீரியா, கென்யா, எத்தனை நாடு சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இது ஒரு உலக நாட்டோடு தொடர்புடைய ஒரு நிலம். அடுத்து இந்த குறவேடும் பழக்கம் உலக பழங்குடியில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் ஊடுருவானாலும் அங்கெல்லாம் இந்த குறவேடும் பழக்கம் இன்னைக்கு பிலிப்பைன்ஸில் நம்மளை விட நல்லா குறவேறாங்க. அடுத்து இந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய தாயக்கட்டியும் தமிழ்நாட்டில் கிடைச்சக்கூடிய ஓலைச்சூரில் கிடைச்ச தாயக்கட்டியும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல் பழக்கம் முருகனுக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியில கோழிக்கு என்ன பேர் தெரியுங்களா? முருகா. முருகா முருகி. சேவலுக்கு பேர் முருகா, கோழிக்கு பேர் வந்து முருகி. இந்த தமிழர்கள் போன எல்லா இடத்துலையும் இந்த சேவல் விளையாட்டு இருந்திருக்கு. அடுத்து இந்த காளை மாடு கொள்ளுதல் வந்து பாஸ்கன்ற சமூகத்திட்ட இருக்கு. காளை மாடு விரட்டுதல் வந்து மஞ்சு விரட்டுதல் வந்து கட்லான்ற சமூகத்திட்ட இருக்கு. அடுத்து கியூபால இந்த விளையாட்டுக்கு பேர் பாண்டி. தமிழ்நாட்டில் பாண்டியை மறந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் பாண்டி விளையாட்டை கியூபால இன்னைக்கும் பான்ற பேர்ல பாண்டின்ற பேரை விளையாடுறாங்க. மல்லக்கோம் இன்னைக்கும் ஸ்பெயின்ல வந்து மல்லர் கம்பத்தை வந்து ஆடுறாங்க. இன்னைக்கும் ஒபாமா மனைவி வாரம் சனிக்குமான மெனோபாஸுக்காக பாண்டி ஆடுறாங்க. அடுத்து இது தட்டாங்கல் மா ஓரி, கடையேழு வல்லல் ஒருத்தன ஓரியுடைய அந்த இனம் வந்து நியூசிலாந்துல இன்னைக்கும் தட்டாங்கல் ஆடிக்கிட்டு இருக்காங்க மா ஓரின்ற பேர்ல. அடுத்து இந்த ஒத்தைக்கல் வழிபாடு கிறிஸ்துவம் இஸ்லாம் வருவதற்கு முன்பு மெடிட்டரேனியன் கடல் நடுத்தரை கடல்ல முழுக்க இந்த ஒத்தைக்கல் வழிபாடும் ஒத்தை விளக்கு வழிபாடும் இருந்திருக்கு. அதை வடுவ துரைசாமியங்கர் எழுதிட்டு அவர் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம். அதாவது 1935-40 த ராங் மிஸ்ஸிங் லிங்க்னு புக் எழுதின வடுவ துரைசாமியங்கர் தமிழ் வணிகர்கள் போன சமயத்தில் தமிழ் வழிபாட்டு முறைகள் எப்படி உலகம் முழுக்கும் பரவி இருக்கின்றதை ஒரு நிரூபணம் பண்ணார். அடுத்து
அந்த புக்கெல்லாம் நீங்க ஆரவல்லான் அறக்கட்டளை வந்து மொழிபெயர்க்கலாம். அதாவது முழுக்க முழுக்க தமிழ் மெய்யியல் கோட்பாடை கடவுளியா எப்படி போனாங்கன்றத மிக இப்ப எனக்கு தெரிஞ்சு 2-3 புக்கு தான் இருக்குது. இது நம்ம ஊருடைய வளரி, நம்ம ஊர் பூமராங். இன்னைக்கும் ஆஸ்திரேலியால பூமராங் விட்டான்னா போய் அடிக்கும், ஆனா தமிழர்கள் மட்டும் போய் அடிச்சு திரும்பி வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வேலுநாச்சியார் காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து குடிசை முறை. இன்னைக்கும் இந்த மாதிரி குடிசைகளை கட்டக்கூடிய தன்மை பல நாட்டில் அழிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு.